நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 5வது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான அனிபால் நேரு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலர்கள் கூட்டமைப்பின் தலைவருமான அனிபால் நேரு அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இன்று காலை முதல் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகின்றது. வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கோடை வெயில் கொளுத்தி வந்த புதுச்சேரியில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகின்றது. கடற்கரை சாலை, மறைமலை அடிகள் சாலை, புதிய பேருந்து நிலையம், லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், வில்லியனூர், மதகடிப்பட்டு, திருக்கனூர், காலாப்பட்டு, கன்னியக்கோவில் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகின்றது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சனாதனம் குறித்து பேசி மக்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை உருவாக்குகின்றார் உதயநிதி ஸ்டாலின். சனாதனம் குறித்து பேசி மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் பிரிவினைவாதத்தை உருவாக்குகின்றார் என்று புதுச்சேரி மாநில பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செய்தி தொடர்பாளர் அருள் முருகன் கூறும்பொழுது, 2023ஆம் ஆண்டில் தமிழக மக்களிடையே எந்த பேச்சு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ
அதே பிரிவினைவாத அரசியலை மீண்டும் மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் திணிக்க பார்க்கின்றார். அன்று சனாதானத்தை டெங்குவோடும் மலேரியாவோடும் ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என்று கொக்கரித்தார். இன்று அதே விஷத்தனமான கருத்தை வேறு உருவத்தில் மீண்டும் வாசித்திருக்கின்றார். காலம் மாறலாம், மேடை மாறலாம், ஆனால் இந்த இழிவான மனநிலை மட்டும் மாறவே இல்லை. மத உணர்வுகளை காயப்படுத்துவது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. சமூக அவலங்களை கண்டிப்பது வேறு, சாதி பாகுபாட்டை எதிர்ப்பது வேறு. ஆனால் பல கோடி இந்துக்கள் உயிராய் மதிக்கும் ஒரு தொன்மையான நம்பிக்கையை நோய் என்று கொச்சப்படுத்துவதும் அதனை ஒழிக்க வேண்டும் என்பதும் அநாகரிகத்தின் உச்சம். இது வாய்க்கொழுப்பு மிகுந்த பேச்சு. கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு விடப்பட்ட பகிரங்க சவால். இதே வாய்க்கொழுப்புடன் இதே மாதிரி சவாலை மற்ற மதத்திற்கு சொல்ல உதயநிதிக்கு தைரியமும் திராணியும் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அருள்முருகன், முதலில் சனாதானம் என்றால் என்ன? அதனை அழிக்க துடிப்பவர்களுக்கு தெரியுமா அதன் வலிமையும் அருமையும்? சனாதனம் என்பது ஏதோ ஒரு கட்சியோ கொள்கையோ அல்ல. அது இந்து பாரத மண்ணின் ஆன்மா. பேரரசுகள் மண்ணோடு மண்ணாயின, சிற்றரசுகள் சரிந்தன, காலனித்துவ ஆதிக்கங்கள் வந்து மறைந்தன. ஆனால் சனாதனம் இன்றும் உயிரோடும் உயிர்ப்போடும் இருக்கின்றது. தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. விவாதிப்பதற்கும் சீர்திருத்தம் செய்வதற்கும் இடம் அளிக்கும் ஒரு மாபெரும் நாகரிகம்தான் சனாதனம். அதனால்தான் இதற்கு சனாதனம் என்று பெயர். அதாவது நிலையானது, முடிவற்றது. சைவம் முதல் வைணவம் வரை என 12 காலமாக பல கிளைகளாக படர்ந்து விரிந்திருக்கும் இந்த ஆலமரம் நாத்திகத்தையும் தன்னுள் அனுமதிக்கும் அளவிற்கு சகிப்புத்தன்மை கொண்டது என்று அருள்முருகன் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடன் இருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பன்னாட்டு IEEE கருத்தரங்கம் 2026 நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி IEEE மெட்ராஸ் பிரிவுடன் இணைந்து 14 வியாழக்கிழமையன்று பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த 2ஆம் IEEE சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது. 14 மற்றும் 15 வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற்ற இந்த 2 நாள் சர்வதேச நிகழ்வு பல்வேறு பொறியியல் களங்களில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சர்வதேச கருத்தரங்கில் ஆஸ்திரேலியாவில் உள்ள RMIT பல்கலைக்கழகத்தின் ஆஸ்திரேலிய ஆராய்ச்சி கவுன்சிலிங் தொழில்நுட்ப பள்ளியின் இணைவர் முனைவர் சமன் அடப்பட்டு துவக்க அமர்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். அவர் தனது சிறப்புரையில் பல்வேறு துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புகளுக்கான உலகளாவிய தேவையை வலியுறுத்தினார். மேலும் IEEE உலக அளவில் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது. ஒரு நல்ல ஆராய்ச்சியாளருக்கு பேரார்வமும் தேடல் மனப்பான்மையும் இருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தரவை உருவாக்குகின்றது. ஆனால் அந்த தரவு சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். 6G பற்றிய அரிய தகவல்களை எடுத்துரைத்தார். பிராந்திய இயக்குனர், இந்திய IEEE கவுன்சிலிங் மற்றும் நிலையான வளர்ச்சி நடவடிக்கைகள் துறையின் துணைத் தலைவர் முனைவர் பொற்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மற்றும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னுவியல் பள்ளியின் பேராசிரியர் முனைவர் நாகராஜன், கருத்து திருட்டு இல்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளிப்படுத்துவது, ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆய்வின் பங்களிப்பு 70% இருக்க வேண்டும் மற்றும் கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்றும், மேலும் IEEEயின் நன்மைகள் மற்றும் தொழில்முறை உறுப்பினர்களுக்கான ஒத்துழைப்புகளை பெற வேண்டும் என்றும், IEEE மாநாட்டை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து சிந்தனையை தூண்டும் சிறப்பு விருந்தினர் தஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குனருமான தனசேகரன் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் தமது உரையில், ஒரு கருவியில் எல்லா துறை தொழில்நுட்பங்களும் இணைந்து இருப்பது போல மாணவர்களும் AI, ML, VR போன்ற பன்முக தொழில்நுட்பத் துறையில் தங்களது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் எட்ஜ் AIயின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார்.
இது ஸ்மார்ட் தீர்வுகளை செயல்படுத்துகின்றது மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குகின்றது என்று கூறினார். செயலாளர் கே நாராயணசுவாமி, இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனரும் முதல்வருமான முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் பன்னாட்டு பேராசிரியர்கள், பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் பங்கேற்பாளர்களை அன்புடன் வரவேற்று கருத்தரங்கை துவக்கி வைத்தார். இந்த கருத்தரங்கில் டீன் முனைவர் அன்புமலர் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த கருத்தரங்கத்தில் சுமார் 182 தேசிய மற்றும் 7 சர்வதேச கல்வி நிறுவனங்களில் இருந்து 2135 ஆய்வு கட்டுரைகள் 5 முக்கிய பிரிவுகளின் கீழ் பெறப்பட்டது. அவற்றில் மிக தரமான 213 ஆய்வு கட்டுரைகள் நிறைவாக தேர்வு எடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று தங்களது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் என்று இந்த கருத்தரங்கை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இந்த கருத்தரங்கில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், கல்வி டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் வேல்முருகன், பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு டீன் முனைவர் NSN கைலாசம் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் கல்வி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். உலகளாவிய கல்வி ஒத்துழைப்பை நோக்கி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பயணத்தில் ICETEA 2026 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கின்றது. இந்த மாநாடு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு நிஜ உலக பொறியியல் சவால்களை ஆராய்வதற்கும் எதிர்காலத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப தீர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு துடிப்பான தளத்தை வழங்குகின்றது. கருத்தரங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மற்றும் மின்னணு மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறை தலைவர் முனைவர் ராஜா அவர்கள் நன்றி உரையை வழங்கினார். நேயம் மக்கள் கழகத்தின் தலைவரான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை, கல்வே பங்களா, பள்ளிக்கூட மெயின் வீதி, பள்ளிக்கூட முதல் குறுக்கு தெரு, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, குளக்கரை வீதி, கல்வே பங்களா 3வது குறுக்கு வீதி மற்றும் இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு, உருளையன்பேட்டை வார்டு மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் குடிநீர் சரிவர வருவதில்லை எனவும், குடிநீர் நிறம் மாறி வருகிறது என்றும், குடிநீரில் துர்நாற்றம் வீசுகின்றது என்றும், குடிநீரில் சிறு தொற்று கிருமிகள் இருப்பதாகவும் மேற்கண்ட பகுதியில் இருந்து பொதுமக்களிடம் இருந்து வந்த புகாரை தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து மாதிரி குடிநீர்கள் எடுத்து வந்து அதனை TTS கருவி மூலம் பரிசோதிக்கப்பட்டது. மேற்கண்ட பகுதி பிரச்சினை குறித்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மேலும் உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்த நேரிடும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் சுந்தரி மற்றும் நேயம் மக்கள் கழகத்தின் பொது செயலாளர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன், நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளான குணசேகரன், வேலாயுதம், வேல்முருகன் என்ற பாபு, சுவாமிநாதன், ரபிக், பழனி, ராஜா, பிரபு, மோகன், கதீர், உதயா, ராமு, மகேஷ், மேலும் நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த மகளிர்களான லக்ஷ்மி, சரஸ்வதி, பச்சையம்மாள், ரேவதி, பிரியா, லக்ஷ்மி, ஹேமலதா, ஜெயஸ்ரீ, ராணி, மாலா மற்றும் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த மகளிர்கள், மேலும் நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். வில்லியனூர் தொகுதி சுல்தான்பேட்டையில் ரவிக்குமார் MLA ஆய்வு. கொசு மருந்து தெளிக்கும் பணி துவக்கம். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்க கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை துவக்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த ஆட்சியில் துவங்கி பாதியில் நிற்கும் பணிகளை
பணிகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது இப்பகுதியில் விடப்பட்ட பணிகளை உடனடியாக துவங்கி முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் சுல்தான்பேட்டை பகுதி முழுவதும் குப்பைகள் வாரப்படாமலும் குப்பை தொட்டிகள் இல்லாமலும் உள்ளது. எனவே உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்து இப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். புதர் மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழை காலங்களுக்கு முன்பு தூர்வாரி சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc in மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroop Thirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் டாக்டர் உதயகுமார் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
உதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் உதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியிலும் வீசமிகு திரு காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், உதியம்பட்டு, கும்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். புதுச்சேரி முதல்வருக்கும் தமிழக முதல்வருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்ட எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின். இதயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் 22வது ஆண்டு விழா. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அவரை கல்லூரியின் முதல்வர் அருட் சகோதரி ஃபாத்திமா பூங்கொத்துக்களை வழங்கி வரவேற்றார். விருந்தினரை வரவேற்கும் விதமாக மாணவிகள் பாரம்பரிய பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். மேலும் புதுச்சேரி முழுவதும் அன்னதானம், குடிநீர் சுத்திகரிப்பு, தூர்வாரும் பணிகள், மாணவர்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி மற்றும் மீனவர்களுக்கு செயல்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை குறித்து மெகா திரையில் வீடியோ மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பேராசிரியர் கலைவாணி வரவேற்புரை ஆற்றினார். பின்னர் கல்லூரியின் முதல்வர் அருட் சகோதரி ஃபாத்திமா ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். விழாவில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக விளங்கிய மாணவர்களுக்கு இதயாவின் பெருமை என்ற பதக்கங்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் கௌரவ பரிசுகள் வழங்கப்பட்டது. கல்லூரியின் முதல்வர் அருட் சகோதரி ஃபாத்திமா பேசுகையில் 180 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த சபை துவங்கப்பட்டது. அப்பொழுது கல்விக்காக நடைபெற்ற புரட்சியைப் போல தற்பொழுது ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமூக முன்னேற்றத்திற்காக புரட்சிகரமான பணிகளை செய்து வருகின்றார். அவர் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்யவே வந்துள்ளார். புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்ற அவர் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒரு காலத்தில் மாணவராக இருந்த நான் இன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் மேடையில் நிற்பது மகிழ்ச்சியாக உள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனையில் வளர்ந்தவன் நான். இளைஞர்களே இந்தியாவின் வளர்ச்சி. இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மாற்றத்தை உருவாக்க முன்வர வேண்டும். 2050ஆம் ஆண்டிற்குள் புதுச்சேரியை சிங்கப்பூரை போன்ற முன்னேற்ற மாநிலமாக மாற்றும் நோக்கில் CBG நிறுவனத்தின் மூலம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. மாணவர்கள் படித்து வேலைக்கு செல்வதை மட்டும் இலக்காக கொள்ளாமல் தொழில் முனைவோராக உருவாக முயற்சி செய்ய வேண்டும். புதிய சிந்தனைகளுடன் சமூகத்திற்கு என்ன செய்யலாம் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் என்று பேசினார். மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் N. ரங்கசாமி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரனின் 5ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த INTUCயின் தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்ச்சி இன்று புதுச்சேரி மாநில INTUCயின் தலைவர் GR பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதனை ஒட்டி முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு சக்திவேல் பரமானந்த சுவாமி ஆலயத்தில்
அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள மாநில INTUC தலைமை அலுவலகத்தில் மறைந்த தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாநில INTUC-யின் தலைவர் GR பாலாஜி ஊசுடு தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டிற்கான ஷர்ட்டுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் ரவிச்சந்திரனின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகிலும் உழவர்கரை சாலை தெருவிலும் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் கவுண்டர், அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில AITUC தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், மாநில INTUC நிர்வாகிகள், ஆட்டோ சங்க மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், டாக்டர் G ரவிச்சந்திரனின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொட்டும் மழையில் பாதிக்கப்பட்ட மக்களை NR காங்கிரஸ் MLA VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து குறைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை விட்டுவிட்டு பெய்தது. தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாயினர். இதனையடுத்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் MLA சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் உடனடியாக கொட்டும் மழையில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள லாஸ்பேட்டை மெயின் ரோடு, பெத்துசெட்டிப்பேட்டை, ஜீவானந்தபுரம், மடுவுப்பேட்டை, சேத்திலால் நகர், ஜீவானந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உடனடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கூறும்பொழுது, கடந்த 4 ஆண்டு காலமாக வாய்க்கால் தூர்வாரப்படாததே மழைநீர் போக முடியாமல் தேங்கி வீடுகளுக்கு சென்றது என்று தெரிவித்தனர். இதனை அறிந்த லாஸ்பேட்டை தொகுதி MLA VP சிவக்கொழுந்து உடனடியாக அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்து உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி அவர் வலியுறுத்தினார். மேலும் தொகுதி முழுவதும் சென்று தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் கொட்டும் மழையில் MLA ஆய்வு செய்த சம்பவம் தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி.